நபிமொழி 13. அன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول والله إني لأستغفر الله وأتوب إليه في اليوم أكثر من 70 مرة رواه البخاري. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் ஒரு நாளில் 70 தடவைக்கும் மிக அதிகமாக அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோருகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதாரம் புகாரி. நபிமொழி 14. வஅனில் அகர் இப்னு யஸார் அல் முஸனி ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم يا أيها الناس توبوا إلى الله فإني أتوب في اليوم إليه 100 مرة رواه مسلم. அல் அகர் இப்னு யஸார் அல் முஸனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மனிதர்களே, அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள், அவனிடம் பிழை பொறுத்திட வேண்டுங்கள். நிச்சயமாக நான் ஒரு நாளைக்கு 100 முறை பாவ மன்னிப்பு செய்கின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதாரம் முஸ்லிம். நபிமொழி 15. அன் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு خادم رسول الله صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم لله أفرح بتوبة عبده من أحدكم سقط على بعيره وقد أضله في أرض فلات متفق عليه. وفي رواية لمسلم لله أشد فرحا بتوبة عبده حين يتوب إليه من أحدكم كان على راحلته بأرض فلات فانفلتت منه وعليها طعامه وشرابه فأيس منها فأتى شجرة فالتجع في ظلها وقد أيس من راحلته فبينما هو كذلك إذ هو بها قائمة عنده فأخذ بخطامها ثم قال من شدة الفرح اللهم أنت عبدي وأنا ربك أخطأ من شدة الفرح. அனஸ் இப்னு மாலிக் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், பாலைவனத்தில் காணாமல் போன தன் ஒட்டகத்தை மீண்டும் பெற்றுவிட்டதால் அவருக்கு ஏற்படும் மகிழ்ச்சியை விட தன் அடியான் தன்னிடம் பாவ மன்னிப்பு கேட்கும்போது அல்லாஹ் அதிகம் மகிழ்ச்சி அடைகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம்னுடைய மற்றொரு அறிவிப்பில், பாலைவனத்தில் பயணம் செய்யும் போது ஒருவரின் வாகனம் தொலைந்து விடுகிறது, அதில்தான் உணவும் தண்ணீரும் இருந்தது. இதனால் மிகவும் கவலையுற்றார். பயணத்தை தொடர முடியாத நிலையில் ஒரு மரத்திற்கு அருகில் வந்து அதன் நிழலில் நின்றுவிட்டார். அப்போது எதிர்பாராத விதமாக அவர் வாகனம் நிற்கிறது. உடனே அதன் கடிவாளத்தை பிடித்து மிக மகிழ்ச்சியுடன், இறைவா, நீ என் அடிமை, நான் உன் இறைவன் என்று சந்தோஷ மிகுதியால் தவறாக கூறிவிடுகிறார். இவரின் சந்தோஷத்தை விட அல்லாஹ்வுக்கு தன் அடியான் தன்னிடம் தௌபா செய்யும் போது மிக அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறான். நபிமொழி 16. அன் அபி மூசல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال إن الله تعالى يبسط يده بالليل ليتوب مسيء النهار ويبسط يده بالنهار ليتوب مسيء الليل حتى تطلع الشمس من مغربها رواه مسلم. அபூ மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நிச்சயமாக அல்லாஹ் பகலில் குற்றமிழைத்தவர் தௌபா செய்வதற்காக இரவில் தன் கையை விரிக்கின்றான். சூரியன் மறைந்து உதயமாகும் வரை இரவில் குற்றமிழைத்தவர் தௌபா செய்வதற்காக பகலில் தன் கையை விரிக்கிறான், அதாவது பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதாரம் முஸ்லிம். நபிமொழி 17. அன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم من تاب قبل أن تطلع الشمس من مغربها تاب الله عليه رواه مسلم. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள்,
சூரியன் மறைந்ததிலிருந்து அது உதயமாகும் முன் ஒருவர் பாவ மன்னிப்பு கோரினால் அதை அல்லாஹ் ஏற்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதாரம் முஸ்லிம். நபிமொழி 18. அன் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال إن الله عز وجل يقبل توبة العبد ما لم يغرغر رواه الترمذي. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், மரண வேளையில் ஓர் அடியானின் தொண்டை குழிக்குள் உயிர் வந்து சேரும் வரை நிச்சயமாக அல்லாஹ் பாவ மன்னிப்பு கோருவதை ஏற்றுக்கொள்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதாரம் திருமிதி. நபிமொழி 19. وعن زر بن حبيش قال أتيت صفوان بن عسال رضي الله عنه أسأله عن المسح على الخفين فقال ما جاء بك يا زر فقلت ابتغاء العلم فقال إن الملائكة تضع أجنحتها لطالب العلم رضا بما يطلب فقلت إنه قد حك في صدري المسح على الخفين بعد الغائط والبول وكنت امرأ من أصحاب النبي صلى الله عليه وسلم فجئت أسألك هل سمعته يذكر في ذلك شيئا قال نعم كان يأمرنا إذا كنا سفرا أو مسافرين ألا ننزع خفافنا 3 أيام ولياليهن إلا من جنابة لكن من غائط وبول ونوم فقلت هل سمعته يذكر في الهوى شيئا قال نعم كنا مع رسول الله صلى الله عليه وسلم في سفر فبينا نحن عنده إذ ناداه أعرابي بصوت له جهوري يا محمد فأجابه رسول الله صلى الله عليه وسلم نحوا من صوته هاؤم فقلت له ويحك اغضل من صوتك فإنك عند النبي صلى الله عليه وسلم وقد نهيت عن هذا فقال والله لا أغضل قال الأعرابي المرء يحب القوم ولما يلحق بهم قال النبي صلى الله عليه وسلم المرء مع من أحب يوم القيامة فما زال يحدثنا حتى ذكر بابا من المغرب مسيرة عرضه أو يسير الراكب في عرضه 40 أو 70 عاما قال سفيان أحد الرواة قبل الشام خلقه الله تبارك وتعالى يوم خلق السماوات والأرض مفتوحا للتوبة لا يغلق حتى تطلع الشمس منه رواه الترمذي. زر بن حبيش என்பவர் அறிவிக்கிறார், நான் சஃப்வான் இப்னு அஸ்ஸால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் உலுவின் போது காலுறைகளின் மீது மசஹ் செய்வது பற்றி கேட்பதற்காக வந்தேன். ஜிர்ரே, நீ வர காரணம் என்ன என்று அவர் கேட்டார். கல்வியை தேடித்தான் என்று கூறினேன். உடனே அவர், கல்வியை தேடுபவர் தான் தேடிய கல்வியை கொண்டு திருப்தி அடைந்ததற்காக வானவர்கள் தங்களின் இறக்கைகளை விரித்து வைக்கிறார்கள் என்று கூறினார். மல ஜலம் கழித்த பின் காலுறைகளின் மீது மசஹ் செய்வது குறித்து என் மனதில் ஊசலாட்டம் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களில் ஒருவராக நீங்கள் இருக்கிறீர்கள். இது குறித்து ஏதேனும் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி அதை நீங்கள் கேட்டதுண்டா என்று உங்களிடம் நான் கேட்பதற்காக வந்தேன் என்று நான் கூறினேன். ஆம், நாங்கள் பயணத்தில் இருந்தபோது 3 தினங்களுக்கு எங்கள் காலுறைகளை நாங்கள் கழற்ற வேண்டியது இல்லை. ஆனால் கடமையான குளிப்பிற்காக மட்டும் கழற்ற வேண்டும். எனினும் மலம் ஜலம் தூக்கம் காரணமாகவும் கழற்ற தேவையில்லை. காலுறை மீது மசஹ் செய்தாலே போதுமானது. பின்னர் அன்பை பற்றி ஏதேனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற அதை நீங்கள் கேட்டுள்ளீர்களா என்று நான் கேட்டேன். ஆம், ஒரு பயணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தோம். அப்போது பெரும் சப்தத்துடன் ஒரு கிராமவாசி முஹம்மதே என இறை தூதரை அழைத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதேபோல தன் சப்தத்தை உயர்த்தி சொல்லுங்கள் என்றார்கள். உனக்கு கேடு உண்டாகட்டும், உன் சப்தத்தை குறைப்பீராக. நிச்சயமாக நீர்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக இருக்கிறீர், இந்த செயலை விட்டும் தடுக்கப்பட்டுள்ளீர் என்று அவரிடம் நான் கூறினேன். அல்லாஹின் மீது சத்தியமாக நான் குரலை தாழ்த்த மாட்டேன் என்று கிராமவாசி கூறினார். பின்னர் அவர் இறை தூதரிடம், ஒருவர் ஒரு கூட்டத்தாரை சேர்ந்தவர் அல்ல, ஆனால் அந்த கூட்டத்தாரை அவர் நேசிக்கிறார், அந்த மனிதனின் நிலை என்ன என அந்த கிராமவாசி கேட்டார். ஒரு மனிதர் மறுமையில் தான் நேசித்தவர்களுடன் இருப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறினார்கள். எங்களுடன் பேசிக்கொண்டிருந்த அவர்கள் மேற்கு திசையில் நெடுந்தொலைவில் உள்ள வாசல் பற்றியும், ஒருவர் அந்த தொலைவை 40 அல்லது 70 வருடம் பயணித்தால்தான் அடைவார் என்றும் கூறினார்கள் என சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். சிரியா ஷாம் நாட்டின் திசையில் அந்த வாசல் உள்ளது. வானங்கள் பூமியை படைத்த நாளிலேயே அதையும் அல்லாஹ் படைத்தான். பாவ மன்னிப்பு கோருவதற்காக அந்த வாசல் திறந்தே இருக்கும். மேற்கே சூரியன் உதயமாகும் கியாம நாள் அடையாளம் ஏற்படும் வரை அந்த வாசல் அடைக்கப்பட மாட்டாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இதன் அறிவிப்பாளர் வரிசையில் இடம்பெறும் சுஃபியான் என்பவர் கூறுகிறார். ஆதாரம் திருமதி மற்றும் அஹ்மத். நபிமொழி 20. அன் சஅத் இப்னு மாலிக் இப்னு சினானில் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال كان في من كان قبلكم رجل قتل 99 نفسا فسأل عن أعلم أهل الأرض فدل على راهب فأتاه فقال إنه قتل 99 نفسا فهل له من توبة فقال لا فقتله فكمل به 100 ثم سأل عن أعلم أهل الأرض فدل على رجل عالم فقال إنه قتل 100 نفس فهل له من توبة فقال نعم إلى آخر الحديث. சஅத் இப்னு மாலிக் இப்னு சினான் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், உங்களுக்கு முன் வாழ்ந்த மக்களில் ஒருவர் இருந்தார். அவர் 99 பேர்களை கொலை செய்திருந்தார். தவறை உணர்ந்த அவர், இந்த ஊரில் சிறந்த ஆலிம் அறிஞர் யார் என்று விசாரித்தார். பனு இஸ்ராயேல் கூட்டத்தில் ஒரு அறிஞர் இருக்கிறார் என்று அவரிடம் கூறப்பட்டது. அவர் அவரிடம் வந்து தான் 99 கொலைகளை செய்ததாக தனக்கு தௌபா உண்டா என்றும் கேட்டார். இல்லை என்று அந்த அறிஞர் பதில் கூறினார். உடனே அவரையும் அந்த மனிதர் கொலை செய்துவிட்டார். இதுவரை 100 பேர்களை கொன்றுவிட்டார். பின்னர் அந்த ஊரில் சிறந்த அறிஞர் யார் என்று விசாரித்தார். அறிஞர் ஒருவர் பற்றி அவரிடம் கூறப்பட்டது. அவரிடம் வந்தார். தான் 100 நபர்களை கொலை செய்ததாகவும் தனக்கு பாவ மன்னிப்பு உண்டா என்றும் அவர் கேட்டார். உண்டு, உனக்கும் தௌபாவுக்கும் இடையே தடையாக இருப்பவர் யார்? நீ பூமியில் இன்னென்ன இடங்களுக்கு செல், அங்கே சில மனிதர்கள் இருப்பார்கள், அல்லாஹ்வை வணங்குவார்கள், அவர்களுடன் சேர்ந்து அல்லாஹ்வை நீ வணங்குவாயாக. உன் ஊர் பக்கம் திரும்பி செல்லாதே, அது கெட்ட பூமியாகும் என்று அந்த அறிஞர் கூறினார். அவர் நடக்க ஆரம்பித்தார். இறுதியாக பாதி தூரத்தை அந்த கொலையாளி கடந்திருப்பார். அதற்குள் அந்த கொலையாளிக்கு மரணம் வந்துவிட்டது. அவர் விஷயமாக அருள் தரும் வானவர்களும் வேதனை தரும் வானவர்களும் உயிரை கைப்பற்றுவதில் போட்டியிட்டனர். அருள் தரும் வானவர்கள் தௌபா செய்தவராக தன் தூய உள்ளத்துடன் அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்கி வந்திருக்கிறார் என்று கூறினார்கள். வேதனை தரும் வானவர்களோ அவர் நன்மையை அறவே செய்ததில்லை என்று கூறினார்கள். அப்போது அவர்களிடம் மனித தோற்றத்தில் ஒரு வானவர் வந்தார். அவரை தீர்ப்பு கூறுபவராக தங்களுக்கிடையே ஏற்படுத்தினார்கள். அவர் கூறினார், அந்த மனிதர், அந்த கொலையாளி வந்த செல்கின்ற ஊரின் 2 பகுதிகளையும் அளந்து அவ்விரண்டில் எந்த ஊர் அவருக்கு நெருக்கமாக உள்ளது என்று பாருங்கள் என்று கூறினார். அந்த மலக்குமார்கள் அளந்தார்கள். அந்த கொலையாளி சென்று கொண்டிருந்த ஊரின் பாதை அவருக்கு நெருக்கமாக இருந்ததை கண்டார்கள். ஆகவே அருள் தரும் வானவர்கள் அவரது உயிரை கைப்பற்றினார்கள். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதாரம் புகாரி மற்றும் முஸ்லிம். நபிமொழி 21. அன் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு قال
وعن عبد الله بن كعب بن مالك رضي الله عنه وكان قاعد كعب رضي الله عنه من بنيه حتى عمي قال سمعت كعب بن مالك رضي الله عنه يحدث بحديثه حين تخلف عن رسول الله صلى الله عليه وسلم في غزوة تبوك قال كعب لم أتخلف عن رسول الله صلى الله عليه وسلم في غزوة غزاها قط إلا في غزوة تبوك غير أني قد تخلفت في غزوة بدر ولم يعاتب أحد تخلف عنه إنما خرج رسول الله صلى الله عليه وسلم والمسلمون يريدون عير قريش حتى جمع الله تعالى بينهم وبين عدوهم على غير ميعاد إلى آخر الحديث. இறுதி காலத்தில் கண்டறியாதிருந்த கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகனும் அவருக்கு வழிகாட்டுபவராகவும் இருந்த அப்துல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், தபூக் போரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டும் பின்தங்கி இருந்துவிட்ட என் தந்தை கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அது சம்பந்தமாக கூறியதை நான் கேட்டுள்ளேன். தபூக் போரை தவிர மற்ற எல்லா போர்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் கலந்து கொள்ளாமல் இருந்ததில்லை. எனினும் பத்ரு போரிலும் நான் பின்தங்கிவிட்டேன். அதை விட்டும் பின்தங்கிவிட்ட எவரும் குறையாக கருதப்படவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஸ்லிம்களும் குறைஷிகளின் வியாபார கூட்டத்தை நாடியவர்களாக வெளியேறினார்கள். இறுதியில் அவர்களுக்கும் அவர்களின் எதிரிகளுக்கும் இடையே முன் எதிர்பார்ப்பு எதுவும் இன்றி அல்லாஹ் ஒன்று சேர்த்து விட்டான். இஸ்லாம் குறித்து நாங்கள் உடன்படிக்கை செய்த அகபா இரவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தான் நான் இருந்தேன். அகபாவை விட பத்ரு மக்களிடையே நினைவு கூறுவதில் அதிகமாக இருந்தாலும் பத்ரு போரில் நான் கலந்து கொள்வது எனக்கு விருப்பமானதாக இருந்ததில்லை. அந்த அளவுக்கு அகபாவில் இருந்ததை நான் நேசித்தேன். தபூக் போரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டும் நான் பின்தங்கிய போது மேலும் சில செய்திகள் உள்ளன. அவை, இந்த போரில் அவர்களை விட்டும் நான் பின்தங்கிய போது என்னிடமிருந்த வசதியான சக்தியான நிலையை இதற்கு முன்பு நான் கண்டதில்லை. அல்லாஹின் மீது சத்தியமாக இதற்கு முன் 2 வாகனங்கள் ஒரே நேரத்தில் என்னிடம் இருந்ததில்லை. ஆனால் இந்த போரில் 2 வாகனங்களை நான் பெற்றிருந்தேன். பொதுவாக எந்த போர் ஏற்பட்டாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போரில் கவனம் செலுத்தாதவர்களைப் போலவும் வேறு ஒன்றில் கவனம் செலுத்துபவர்கள் போலவும் நடந்து கொள்வார்கள். ஆனால் இந்த போர் கடுமையான வெப்ப காலத்தில் நிகழ்ந்ததால் தண்ணீர் பற்றாக்குறையின் தாக்கம் வெகுவாக இருந்தது. அதே சமயம் கடக்க வேண்டிய தூரமும் அதிகமாக இருந்தது. எதிரிகளும் மிகுதியாக இருந்தனர். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் சோதனைகள் நிறைந்த பயணமாக இது இருந்தது. எனவே தங்கள் போர் பயணத்திற்கு அவர்கள் தயாராகிட வேண்டி அவர்களுக்கு உரிய காரியத்தை முஸ்லிம்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கினார்கள். போருக்கு நாடி செல்லும் அவர்கள் திசை பற்றியும் அவர்களிடம் தெரிவித்தார்கள். முஸ்லிம்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அதிகம் பேர் இருந்தனர். பெயர்களை எழுதிட ஏடு போதாத அளவுக்கு அந்த கூட்டம் அதிகமாக இருந்தார்கள். அல்லாஹ்விடமிருந்து இறை செய்தி இது விஷயமாக இறங்காத வரை தன்னை மறைத்து கொள்ளலாம் என்று செழுமையாக போருக்கு வராமல் இருந்த மனிதர்கள் கருதினர். பேரித்தம் மரமும் பழமும் அதன் நிழல்களும் நன்றாக இருந்த சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போரை நிகழ்த்தினார்கள். நான் பேரித்தந்தோட்டத்தின் கவர்ச்சியில் இருந்து விட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடன் முஸ்லிம்களும் தயாராகி கொண்டிருந்தனர். நான் காலையில் அவர்களுடன் புறப்பட தயாராக வேண்டும் என்று எண்ணிச் செல்வேன். மாலையில் மீண்டும் வருவேன். ஆனால் எதையும் நிறைவேற்ற மாட்டேன். நான் விரும்பினால் உடனே இதற்கு புறப்பட நான் சக்தி பெற்றவன் தான் என எனக்குள் கூறிக்கொள்வேன். எனக்கு புறப்பட தாமதமாகிவிட்டது. இறுதியாக மக்கள் தயாராகிவிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடன் முஸ்லிம்களும் காலையில் புறப்பட்டு சென்றார்கள். என் தயாரிப்புக்காக நான் எதையுமே செய்யவில்லை. பின்பு காலையில் எழுந்து போவேன், மாலையில் திரும்புவேன், எதையும் தயார் செய்திட மாட்டேன். எனக்கு தாமதமான நிலை ஏற்பட்டது. மக்களும் விரைந்து சென்று விட்டனர்.
எனது போர் பயணம் ரத்தாகிவிட்டது. நான் கிளம்பி அவர்களை அடைந்து கொள்ளலாம் என எண்ணினேன். நான் புறப்பட்டிருக்க வேண்டும், ஆனால் எனக்கு அது விதிக்கப்படவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு சென்ற பின் மக்களிடையே நான் சென்றபோது நயவஞ்சகர் என அடையாளம் காணப்பட்டவர்கள் அல்லது பலகீனர்கள் என அல்லாஹ்வினால் அனுமதி வழங்கப்பட்டவர்கள் ஆகியோரை தவிர என்னை போன்ற எவரையும் நான் காணவில்லை. தபூக் சென்றடையும் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பற்றி பேசவே இல்லை. தபூக்கில் மக்களிடையே அமர்ந்திருந்த போது கஅப் இப்னு மாலிக் என்ன செய்கிறார் என்று கேட்டார்கள். அப்போது பனூ சலமா கூட்டத்தைச் சேர்ந்த ஒருவர், இறை தூதர் அவர்களே, பணத்திமிர் அவரை தடுத்துவிட்டது என்று கூறினார். அப்போது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீ கூறுவது சரியல்ல, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இறை தூதர் அவர்களே, அவரிடம் நல்லதை தவிர நாம் அறிந்ததில்லை என்று கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாக இருந்திருக்கிறார்கள். அப்போது கானல் நீர் போன்ற வெள்ளை ஆடை அணிந்த நபர் ஒருவர் தூரத்தில் தெரிந்தார். அது அபூ கைசமாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அவர் அபூ கைசமாதான். இவரை நயவஞ்சகர்கள் குறை கூறிய சமயத்திலும் ஒரு சாவ் அளவுக்கு பேரித்தம்பளத்தை தர்மம் செய்தவராவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்கில் இருந்து திரும்பி வர தயாராகி கொண்டிருந்தார்கள் என்ற செய்தி எனக்கு கிடைத்தபோது எனக்கு கவலை ஏற்பட்டது. பொய்யான கற்பனைகளை செய்து நான் அவற்றை காரணங்களாக கூறிடவும், நாளை அவர்களின் கோபத்திலிருந்து எப்படி வெளியேறுவது எனவும், இதிலிருந்து என்னை எப்படி காப்பாற்றிக் கொள்வது என்பதாகவும் நான் எனக்குள்ளே சிந்தனை செய்ய ஆரம்பித்தேன். என் குடும்பத்தைச் சார்ந்த அறிவாளிகளிடம் இதை பற்றி பேசினேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டு விட்டார்கள் என்று கூறப்பட்ட போது பொய்யான எதையும் கூறி எக்காலமும் நான் தப்பிக்க இயலாது என்பதை நான் உணர்ந்தேன். அவர்களிடம் உண்மையை கூறுவது என முடிவு செய்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துவிட்டார்கள். அவர்கள் பயணத்திலிருந்து வந்தால் பள்ளிக்குத்தான் முதலிலே செல்வார்கள். 2 ரக்காத் தொழுதுவிட்டு மக்களோடு அமர்ந்திருப்பார்கள். இதை அவர்கள் செய்ததும் போருக்கு வராமல் பின்தங்கி போனவர்கள் அவர்களிடம் வந்து காரணங்களை கூறி சத்தியம் செய்தார்கள். இவ்வாறு சுமார் 80க்கும் மேற்பட்டோர் இருந்தார்கள். அவர்களிடமிருந்து அவர்களின் வெளிப்படையான காரணங்களை நபி அவர்கள் ஏற்று அவர்களையும் ஏற்று அவர்களுக்காக அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரினார்கள். மேலும் அவர்களின் மறைமுக நிலைகளை அல்லாஹ்விடமே பொறுப்பாக்கினார்கள். இறுதியில் நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தேன். நான் சலாம் கூறிய போது கோபமாக சிரிப்பது போல சிரித்தார்கள். பின்பு வா என்று கூறினார்கள். நான் நடந்து சென்று அவர்களின் முன்னே அமர்ந்தேன். உன்னை போருக்கு வராமல் இருக்க செய்தது யார்? அப்படி என்ன காரணம் உனக்கு நிகழ்ந்தது? உன்னை சுமந்து செல்வதற்கு உரிய வாகனம் உன்னிடத்திலே இல்லையா என்று கேட்டார்கள். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அல்லாஹ்வின் மீது ஆணையாக உலகத்தாரில் உங்களை தவிர்த்து வேறு யாராவது ஒரு மனிதருக்கு முன்பாக நான் அமர்ந்திருந்தால் அவரின் கோபத்திலிருந்து வெளியேறுவதற்காக ஏதேனும் பொய்யான காரணங்களை என்னால் கூற முடியும். அப்படிப்பட்ட வாத திறமையும் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. எனினும் அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் இன்று உங்களிடம் பொய் கூறினால் என்னை பற்றி திருப்திப்படுவீர்கள் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆனால் அல்லாஹ் என் மீது கோபிப்பான். நான் உங்களிடம் உண்மையை கூறினால் என் மீது கோபம் கொள்வீர்கள். இது விஷயமாக நான் அல்லாஹ்வின் முடிவையை எதிர்பார்க்கிறேன். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக எனக்கு எவ்வித சங்கடமும் இல்லை. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உங்களை விட்டும் நான் பின்தங்கிய இந்த கால நேரத்தில் என்னிடம் இருந்தது போல வசதியும் பலமும் முன்பு நான் எப்பொழுதும் அடைந்ததில்லை என்று கூறினேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவர் உண்மையையே கூறுகிறார் என்று கூறிவிட்டு, எழுந்து செல்லுங்கள், உம் விஷயமாக அல்லாஹ் முடிவு கூறுவான் என்று கூறினார்கள். வெளியே வந்தபோது பனூ சலமா கூட்டத்தைச் சேர்ந்த சிலர் என்னை பின்தொடர்ந்து வந்து, இதற்கு முன் எந்த தவறும் செய்யாதிருக்கக்கூடிய நீங்கள் இப்படிப்பட்ட பொய்யான காரணங்களை கூறினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். அப்படி கூறாமல் போய்விட்டீரே, உமது குற்றத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமக்காக அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோருவதே போதுமாகி இருக்குமே என்றெல்லாம் கூறினார்கள். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம்,
மீண்டும் திரும்ப சென்று என் விஷயமாக பொய்யை கூறலாம் என்று சிந்திக்கக்கூடிய அளவுக்கு என்னிடத்திலே என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் இப்படியெல்லாம் பேசினார்கள். என்னிடம் அவர்கள் பேசிக் கொண்டிருந்த அந்த இதே நிலையை அடைந்தவர் என்னை போல எவரும் உள்ளனரா என்று அவர்களிடம் நான் விசாரித்தேன். ஆம், இதே நிலையை அடைந்த உம்மை போன்று மற்ற இருவரும் உள்ளனர். நீர் கூறியது போலவே அந்த இருவரும் கூறி உம்மிடம் கூறப்பட்டது போலவே அவ்விருவருக்கும் பதில் கூறப்பட்டிருக்கிறது என்று கூறினார்கள். அந்த இருவரும் யார் என்று கேட்டேன். முராரா இப்னு ரபி அல் உமரி, ஹிலால் இப்னு உமையா அல் வாக்கிஃபி என்று கூறப்பட்டது. அவ்விருவரும் நல்லவர்கள், பதுரு போரில் கலந்து கொண்டவர்கள். அவ்விருவர் விஷயத்திலும் முன்மாதிரி உண்டு என்று என்னிடம் அவர்கள் கூறினார்கள். பிறகு நான் சென்று விட்டேன். அவர்களுடன் போருக்கு செல்லாத எங்கள் மூவருடன் எவரும் பேசக்கூடாது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடையுத்தரவு போட்டார்கள். மக்கள் எங்களை ஒதுக்கினார்கள். எனக்கு ஊரே வெறுப்பாகி போனது. நான் இதுவரை அறிந்த ஊராக அது இருக்கவில்லை. 50 இரவுகள் இவ்வாறே நாங்கள் சிரமப்பட்டோம். என்னை போன்ற மற்ற இரு தோழர்களும் மனம் சோர்ந்து தங்கள் வீடுகளில் அழுதவர்களாக இருந்துவிட்டனர். நான் வாலிபனாகவும் தைரியசாலியாகவும் இருந்தேன். எனவே வெளியே சென்று முஸ்லிம்களுடன் பள்ளியில் தொழுகையில் கலந்து கொள்வேன். கடை வீதிகளுக்கு வருவேன். எவரும் என்னிடத்தில் பேச மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து அவர்களுக்கு சலாம் கூறுவேன். தொழுத பின் அவர்கள் அருகிலே அமர்ந்திருப்பேன். நான் சலாம் கூறியதற்கு பதில் சலாம் கூற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உதடு அசைகிறதா இல்லையா என எனக்குள் நான் கூறிக்கொள்வேன். பின்பு அவர்கள் அருகில் தொழுவேன். அவர்களை பார்க்கும் நிலையில் நெருங்கியிருப்பேன். தொழுகையில் நான் ஈடுபட்டிருக்கும் போது என்னை பார்ப்பார்கள். அவர்களை நோக்கி நான் திரும்பினால் என்னை விட்டு முகத்தை திருப்பிக் கொள்வார்கள். முஸ்லிம்களின் புறக்கணிப்பு என்னிடம் நீடித்துக் கொண்டிருந்த போது நான் அபூ கத்தாதா அவர்களின் தோட்டத்திற்கு வந்தேன். அவர் எனது சிறிய தந்தையின் மகனாவார். மக்களில் எனக்கு மிகவும் விருப்பமுள்ளவராக இருந்தார். அவருக்கு சலாம் கூறினேன். அல்லாஹின் மீது சத்தியமாக அவர் எனக்கு பதில் சலாம் கூறவில்லை. அபூ கத்தாதா அவர்களே, அல்லாஹின் பெயரால் உன்னிடத்தில் கேட்கிறேன். அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் நான் மிகவும் நேசிப்பவன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் இல்லையா என்று நான் கேட்டேன். அவர் அமைதியாக இருந்தார். நான் மீண்டும் அவரிடம் கேட்டேன். அமைதியாக இருந்தார். நான் மீண்டும் அவ்வாறே கேட்டேன். அல்லாஹும் அவனது தூதரும் மிக அறிந்தவர்கள் என்ற ஒரே வார்த்தையை கூறி முடித்து கொண்டார். அவரது பதில் என் கண்களில் கண்ணீரை சொரிய வைத்தன. தோட்டத்திலிருந்து நான் திரும்பிவிட்டேன். மதினாவின் கடை வீதியில் நடந்து வந்து கொண்டிருந்தேன். மதினாவில் தன் உணவுப் பொருட்களை விற்பதற்காக வந்திருந்த சிரியா நாட்டு வியாபாரிகளில் ஒருவர் கஅப் இப்னு மாலிக்கை பற்றி யாராவது எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். அப்போது மக்கள் என் பக்கமாக சுட்டி காட்டினார்கள். என்னிடம் அவர் வந்து கஸ்ஸான் என்ற மன்னர் எழுதிய கடிதத்தை என்னிடம் தந்தார். நான் எழுத படிக்க தெரிந்தவன் என்பதால் அதை வாங்கி படித்தேன். அதில் உனது தோழர் முஹம்மத் உன்னை வெறுத்து விட்டார் என்ற செய்தி நமக்கு கிடைத்தது. அல்லாஹ் இழிவான கேவலமான பூமியில் வாழ உம்மை ஆக்கவில்லை. எங்களிடம் வந்துவிடு, உம்மை சேர்த்து கொள்கிறோம் என இருந்தது. அதை படித்ததும் இது எனக்கு ஏற்பட்ட சோதனையே என்று கூறி அதை அடுப்பிலிட்டு எரித்து விட்டேன். 50 நாட்களின் 40 நாட்கள் இவ்வாறு கடந்தன. இறை செய்தி வரவும் தாமதமானது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூதர் என்னிடம் வந்தார். உன் மனைவியை விட்டும் நீர் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறு கட்டளை பிறப்பித்துள்ளார்கள் என்று கூறினார். அவளை விவாகரத்து செய்ய வேண்டுமா அல்லது நான் எப்படி நடந்து கொள்வது என்று கேட்டேன். இல்லை, அவளை விட்டும் நீங்கள் ஒதுங்கிவிட வேண்டும், அவளை நெருங்கக்கூடாது என்று கூறினார். இதுபோலவே என் இரு நண்பர்களிடமும் தூதர் சென்றார். நான் என் மனைவியிடம் உனது குடும்பத்தாரிடம் சேர்ந்து கொள், இது விஷயமாக அல்லாஹ்வின் தீர்ப்பு வரும் வரை அவர்களிடமே நீ இரு என்று கூறினேன். மூவரில் ஒருவரான ஹிலால் இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மனைவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார். இறை தூதர் அவர்களே, ஹிலால் இப்னு உமையா வயதானவர், பலகீனமானவர், பணிவிடை செய்பவரும் அவருக்கு யாரும் இல்லை. எனவே நான் அவருக்கு பணிவிடை செய்வதை நீங்கள் வெறுக்கிறீர்களா என்று கேட்டார். இல்லை, ஆனாலும் உம்மிடம் அவரை நெருங்க விடக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.
அல்லாஹ்வின் மீது ஆணையாக எதையும் விரும்புவோராக அவர் இல்லை. மேலும் இந்த நிகழ்வு ஏற்பட்டதிலிருந்து இன்று வரை அவர் அழுது கொண்டேதான் இருக்கிறார் என்று அவரது மனைவி கூறினார். இதன் பிறகு என் குடும்பத்தினரில் சிலர், உன் மனைவி விஷயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அனுமதி பெறலாம் தானே? ஹிலால் இப்னு உமையாவின் மனைவிக்கு அவருக்கு பணிவிடை செய்ய அனுமதி தந்துள்ளார்கள் என்று என்னிடம் கூறினர். அதற்கு இது விஷயமாக நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அனுமதி கேட்க மாட்டேன். நானோ வாலிபன், இதற்கு அனுமதி கேட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறுவார்கள் என்பதையும் நான் அறிய மாட்டேன் என்று கூறிவிட்டேன். இதே நிலையில் 10 இரவுகள் கடந்தது. எங்களிடம் பேசுவதற்கு தடை செய்யப்பட்டதிலிருந்து 50 இரவுகள் முழுமையாகிவிட்டன. 50வது நாள் இரவின் காலை சுபுகு தொழுகையை எங்கள் வீட்டின் மாடியில் தொழுது கொண்டிருந்தேன். பூமி விசாலமாக இருந்தும் என் மீது அது நெருக்கடியாகிவிட்ட நிலையில் கவலையுடன் அமர்ந்திருந்தேன். எனக்கு என் மீதே வெறுப்பு ஏற்பட்டது. மதீனாவில் உள்ள சல் என்ற மலை குன்றில் ஒருவர் ஏறி தன் குரலை உயர்த்தி, யா கஅப் இப்னு மாலிக் அப்ஷிர், கஅப் இப்னு மாலிக்கே சுப செய்தி பெறுவீராக என்று அறிவித்தார். நான் சஜிதாவில் விழுந்தேன். மகிழ்ச்சியான செய்தி எனக்கு கிடைத்து விட்டதாக அறிந்தேன். ஃபஜ்ர் தொழுகை தொழுததும் எங்களின் தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டதை மக்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்தார்கள். மக்கள் எங்களுக்கு வாழ்த்து சொல்லி சென்றார்கள். என் மற்ற 2 நபர்களிடமும் வாழ்த்து சொல்வதற்காக அங்கேயும் சென்றார்கள். குதிரையில் என்னிடம் ஒருவர் வந்தார். எனக்கு முன்னர் அஸ்லம் கூட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் விரைவில் சென்று மலையின் மீது ஏறினார். அவரது குரல் குதிரையை விடவும் வேகமாக இருந்தது. எனக்கு வாழ்த்து கூறியவர் என்னிடம் வந்தபோது அவரிடம் என் 2 ஆடைகளையும் கொடுத்து அவர் வாழ்த்து கூறியதற்காக அந்த 2ஐயும் அன்பளிப்பாக அணியச் செய்தேன். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அன்றைய நாளில் அந்த 2 ஆடைகளை தவிர வேறு ஆடை எனக்கு சொந்தமாக இல்லை. பிறகு 2 ஆடைகளை நான் விலைக்கு வாங்கி அதை அணிந்து கொண்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க நான் புறப்பட்டேன். மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து மன்னிப்பு பெற்றதற்காக வேண்டி எனக்கு வாழ்த்து கூறியவர்களாக என்னிடம் அல்லாஹ்வின் மன்னிப்பு உனக்கு கிடைத்து விட்டது என்று கூறினார்கள். நான் பள்ளிக்கு வந்தேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். அவர்களை சுற்றி மக்கள் இருந்தனர். அப்போது தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்து விரைந்து வந்து எனக்கு கை கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக முஹாஜிர் என்று சொல்லப்படக்கூடிய மக்காவாசிகளில் அவரை தவிர எவரும் எழவில்லை. தல்ஹாவை நான் எப்போதும் மறக்க மாட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகம் மகிழ்ச்சியால் பிரகாசமாக இருந்த நிலையில் அவர்களுக்கு நான் சலாம் கூறினேன். அப்ஷிர் பி கைரி யௌமின் மர்ர அலைக முத் வலதத்க உம்முக், உன் தாய் உன்னை பெற்றெடுத்த நாளிலிருந்து சென்றுவிட்ட நாட்களில் இன்று சிறந்த வாழ்த்தை பெறுவீராக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து கூறினார்கள். இறை தூதர் அவர்களே, அந்த வாழ்த்து உங்களிடம் இருந்தா அல்லது அல்லாஹ்விடம் இருந்தா என்று நான் கேட்டேன். இது அல்லாஹ்விடம் இருந்துதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் அவர்களின் முகம் நிலவின் ஒரு பகுதி போன்று பிரகாசமாக இருக்கும். இதை நாங்கள் அறிவோம். அவர்கள் முன்னே நான் உட்கார்ந்து, இறை தூதர் அவர்களே, எனக்கு பாவ மன்னிப்பு கிடைத்தது காரணமாக என் சொத்து முழுவதையும் அல்லாஹுக்காகவும் அவனது தூதருக்காகவும் தர்மம் செய்துவிட்டு அதிலிருந்து நீங்கிட விரும்புகிறேன் என்று கூறினேன். உன் சொத்தில் சிலவற்றை உனக்காக வைத்துக்கொள், அதுவே உனக்கு சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹைபரில் உள்ள எனது தோட்டத்தை நான் வைத்துக் கொள்கிறேன், மற்றதை தர்மம் செய்கிறேன் என்று கூறினேன். மேலும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உண்மை பேசிய காரணமாக அல்லாஹ் என்னை காப்பாற்றி விட்டான். இனி வரும் காலத்தில் உண்மையை தவிர வேறு எதுவும் பேச மாட்டேன் என்பதும் என் தௌபாவில் உள்ளதாகும் என்று கூறினேன். அல்லாஹின் மீது சத்தியமாக இவ்வாறு நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறிய காலத்திலிருந்து உண்மை பேசியதின் காரணமாக அல்லாஹ் எனக்கு வழங்கிய அருளை விட மிக அழகிய ஒன்றை முஸ்லிம்களில் எவருக்கும் அல்லாஹ் வழங்கியதாக நான் அறியவில்லை. அல்லாஹின் மீது சத்தியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இதை கூறிய நாளிலிருந்து இந்த நாள் வரை நான் பொய் கூற முயற்சித்தது இல்லை. எஞ்சியிருக்கும் நாளிலும் அல்லாஹ் என்னை பாதுகாக்க வேண்டும் என்றே விரும்புகிறேன். எங்கள் விஷயமாக அல்லாஹு தாலா சில வசனங்களை இறக்கினான்.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். لقد تاب الله على النبي والمهاجرين والأنصار الذين اتبعوه في ساعة العسرة من بعد ما كاد يزيغ قلوب فريق منهم ثم تاب عليهم إنه بهم رؤوف رحيم. நபியின் மீதும் அவ்வாறே முஹாஜிர்கள் மீதும் அன்சாரிகள் மீதும் திட்டமாக அல்லாஹ் பாவ மன்னிப்பு கோரலை ஏற்றுக்கொண்டான். அவர்கள் எத்தகையவர்கள் என்றால், கஷ்ட காலத்தில் அவர்களிலிருந்து ஒரு பிரிவினருடைய இதயங்கள் சருகி விடுவதற்கு நெருங்கிய பின்னரும் உறுதியோடு நபியாகிய அவரை பின்பற்றினார்கள். பின்னரும் அவர்களுடைய தௌபாவை ஏற்று அவர்கள் மனம் தளராமல் இருக்க அருளினான். நிச்சயமாக அவன் அவர்களின் மீது மிக்க கருணையும் மிக கிருபையும் உடையவனாக இருக்கின்றான். وَعَلَى الثَّلَاثَةِ الَّذِينَ خُلِّفُوا حَتَّى إِذَا ضَاقَتْ عَلَيْهِمُ الْأَرْضُ بِمَا رَحُبَتْ وَضَاقَتْ عَلَيْهِمْ أَنفُسُهُمْ وَظَنُّوا أَن لَّا مَلْجَأَ مِنَ اللَّهِ إِلَّا إِلَيْهِ ثُمَّ تَابَ عَلَيْهِمْ لِيَتُوبُوا إِنَّ اللَّهَ هُوَ التَّوَّابُ الرَّحِيمُ. அல்லாஹ்வின் உத்தரவை எதிர்பார்த்து பிற்படுத்தி வைக்கப்பட்டிருந்த மூவரையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான். முடிவில் பூமி அது விசாலமாக இருந்தும் அது அவர்களுக்கு நெருக்கடியாகிவிட்டது. இன்னும் அவர்கள் மீது அவர்களின் உயிர்களும் நெருக்கடியாகிவிட்டன. அல்லாஹ்விடமிருந்து ஒதுங்கும் இடம் அவனின்பால் அல்லாது இல்லை என்பதையும் அவர்கள் உணர்ந்து கொண்டனர். எனவே அவர்கள் பாவத்திலிருந்து விலகிக் கொண்டிடும் பொருட்டு அவர்களை அல்லாஹ் மன்னித்தான். நிச்சயமாக அல்லாஹ் அவன்தான் தௌபாவை ஏற்று மன்னிப்பவன், மிக கிருபையுடையவன். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வகூனூ மஅஸ் ஸாதிகீன். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுங்கள், மேலும் உண்மையாளர்களுடன் சேர்ந்திருங்கள். அத்தியாயம் 9 சூரா அத்-தௌபா 117, 118, 119. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இஸ்லாத்தின்பால் எனக்கு அல்லாஹ் வழிகாட்டிய பின் அவன் எனக்கு அளித்த அருட்கொடைகளில் எனக்கு பெரும் அருட்கொடையாக இருந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பொய் கூறாமல் உண்மையை பேசியதுதான். பொய் பேசியிருந்தால் பொய் பேசியவர்கள் அழிந்தது போல நானும் அழிந்திருப்பேன். இறை செய்தி வஹி இறங்கிய காலத்தில் பொய் கூறியவர்களை அல்லாஹ் எவரையும் கண்டிக்காத அளவுக்கு கண்டித்தான். அல்லாஹ் கூறுகிறான், يَحْلِفُونَ لَكُمْ لِتَرْضَوْا عَنْهُمْ فَإِن تَرْضَوْا عَنْهُمْ فَإِنَّ اللَّهَ لَا يَرْضَى عَنِ الْقَوْمِ الْفَاسِقِينَ. முஃமின்களே, அவர்களை பற்றி நீங்கள் திருப்தி அடைவதற்காக அவர்கள் உங்களிடம் இவ்வாறு சத்தியம் செய்கின்றனர். எனவே நீங்கள் அவர்களை பற்றி திருப்தி கொண்டாலும் நிச்சயமாக அல்லாஹ் பாவிகளான இந்த கூட்டத்தாரை பற்றி திருப்தியடைய மாட்டான். அத்தியாயம் 9 அத்-தௌபா வசனம் 96. போருக்கு வராமல் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சத்தியம் செய்து உடன்படிக்கை செய்து மன்னிப்பும் கேட்ட அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களின் காரியத்தை விட நாங்கள் மூவரும் பிற்படுத்தப்பட்டு இருந்தோம். எங்கள் விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தீர்ப்பு கூறுவான் என எதிர்பார்த்திருந்தார்கள். பிந்திவிட்ட மூவர் என்ற அல்லாஹ்வினுடைய இந்த சொல் போருக்கு வராமல் பிந்திவிட்ட காரணத்தால் பிந்திவிட்டவர்கள் என்பதாக அவன் கூறவில்லை. போருக்கு வராமல் இருந்து சத்தியம் செய்து காரணம் கூறி அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொண்ட நபர்களை விட எங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் செய்தியை எதிர்பார்த்து எங்களை பிற்படுத்தியதால் தான் பிந்திவிட்ட மூவர் என்று கூறுகிறான். ஆதாரம் புகாரி மற்றும் முஸ்லிம். மற்றொரு அறிவிப்பில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்கு போருக்கு வியாழக்கிழமை புறப்பட்டு சென்றார்கள். வியாழக்கிழமை பயணம் செய்வதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று உள்ளது. மற்றொரு அறிவிப்பில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹா என்னும் முற்பகல் நேரத்திலே தவிர பயணத்திலிருந்து வரமாட்டார்கள். வந்ததும் பள்ளிக்கு முதலில் செல்வார்கள்.
அதிலே 2 ரக்காத் தொழுவார்கள், பின்பு அங்கே உட்காருவார்கள் என்று உள்ளது. நபிமொழி 22. وعن عمران بن الحسين الخزاعي رضي الله عنه أن امرأة من جهينة أتت رسول الله صلى الله عليه وسلم وهي حبلى من الزنا فقالت يا رسول الله أصبت حدا فأقمه علي فدعا نبي الله صلى الله عليه وسلم وليها فقال أحسن إليها فإذا وضعت فأتني ففعل فأمر بها نبي الله صلى الله عليه وسلم فشدت عليها ثيابها ثم أمر بها فرجمت ثم صلى عليها فقال له عمر رضي الله عنه تصلي عليها يا رسول الله وقد زنت قال لقد تابت توبة لو قسمت بين 70 من أهل المدينة لوسعتهم وهل وجدت أفضل من أن جادت بنفسها لله عز وجل رواه مسلم. இம்ரான் இப்னு ஹுசைன் அல் ஹுசாஇ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஜுஹைனா கிளையைச் சேர்ந்த ஒரு பெண் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார். அந்த பெண் விபச்சாரம் மூலம் கர்ப்பிணியாக இருந்தார். இறை தூதர் அவர்களே, தண்டனைக்குரிய செயலை செய்துவிட்டேன், அதை என் மீது நிறைவேற்றுங்கள் என்று கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவளின் பொறுப்புதாரியை அழைத்து, இவளை நல்ல விதமாக வைத்துக் கொள்ளுங்கள், இவள் குழந்தையை பெற்றுவிட்டால் என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று கூறினார்கள். அவர் அவ்வாறே செய்தார். அந்த பெண் வந்ததும் அவள் விஷயமாக தண்டனை தர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். அவள் மீது அவளின் ஆடைகள் சுற்றப்பட்டன. பின்பு அவளை கல்லால் எறிந்து கொள்ள கட்டளையிட்டார்கள். பின்பு அவளுக்கு ஜனாசா தொழ வைத்தார்கள். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இறை தூதர் அவர்களே, விபச்சாரம் செய்துவிட்ட இவளுக்கு தொழ வைக்கப் போகிறீர்களா என்று கேட்டார்கள். மதீனாவாசிகளில் 70 நபர்களுக்கு பங்கிட்டு அவர்களுக்கு சமமாக தரும் அளவுக்குரிய தௌபாவை அவள் செய்துவிட்டால் அல்லாஹுக்காக தன்னை அர்ப்பணித்து விட்டதை விட சிறந்த ஒன்றை நீர் காணப்போகிறீரா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். ஆதாரம் முஸ்லிம். وعن ابن عباس رضي الله عنه وأنس بن مالك رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال لو أن لابن آدم واديا من ذهب أحب أن يكون له واديان ولم يملأ فاؤه إلا التراب ويتوب الله على من تاب முத்தஃபகுன் அலைஹ். இப்னு அப்பாஸ் மற்றும் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஆதமின் மகனுக்கு தங்கத்தினால் ஆன ஓர் ஓடை இருந்தாலும் தனக்கு இன்னும் 2 ஓடைகள் வேண்டும் என்றே அவன் விரும்புவான். அவனது வாயை மண்ணே தவிர வேறு எதுவும் நிரப்பிவிடாது. தௌபா செய்வோரின் தௌபாவை அல்லாஹ் ஏற்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதாரம் புகாரி மற்றும் முஸ்லிம். وعن أبي هريرة رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال يضحك الله سبحانه وتعالى إلى رجلين يقتل أحدهما الآخر يدخلان الجنة يقاتل هذا في سبيل الله فيقتل ثم يتوب الله على القاتل فيسلم فيستشهد متفق عليه. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், 2 நபர்களில் ஒருவர் மற்றொருவரை கொன்று விடுகிறார். இருவரும் சொர்க்கத்தில் நுழைகின்றனர். அந்த இருவர் பற்றி அல்லாஹ் சிரிக்கின்றான். ஒருவர் அல்லாஹ்வின் பாதையில் போரிட்டு கொல்லப்படுகிறார். பின்பு அவரை கொன்றவரோ அல்லாஹ்விடம் தௌபா செய்து இஸ்லாத்தை ஏற்று மற்றொரு போரில் கொல்லப்படுகிறார். இருவருமே சொர்க்கம் சென்று விடுகின்றனர் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.